ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிந்து சாலமன் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் டூர் போயிருந்தோம். ஸோ நான் லாஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொடைக்கானல் டூர் போயிருந்தோம், வ்ளாக் போடுறேன் அப்படின்னு சொல்லி. பட் போட முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு தான் அதை எடிட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போது அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம் கொடைக்கானல். அதை வ்ளாகாக போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 7 மணிங்க எந்திரிச்சு குளிச்சு 4:30க்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபேமிலி கூட எல்லோரும் கூட கிட்டத்தட்ட ஒரு 22-25 பேர்கிட்ட போயிட்டு இருந்தோம் வேனில். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மேலே ஏறுறது ஃபுல்லாக வீடியோ இருக்குது. பட் அவ்வளோ தூரம் போட்டால் வீடியோ ரொம்ப ஹை வீடியோவாக போச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பாஷன் பண்ணியிருக்கேன். குட்டீஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பல போராட்டங்களுக்கு ஒரு வழியாக சில்வர் ஃபால்ஸ் ஃபஸ்ட் ரீச் ஆனோம். ஸோ அங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ இறங்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததே சில்வர் ஃபால்ஸ் தான். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே இது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த ஃபால்ஸை பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ரம்மியமான கிளைமேட்டு. ஸோ குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில்வர் ஃபால்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக்குக்கு பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோட்டலும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ லேக்லேருந்து பை வாக்லேயே போயிடலாம். கொடைக்கானல்னாலே கிளைமேட்டு தாங்க செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இருக்காது. நான் நிறையா டைம் போயிருக்கேன். ஸோ அது கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே கொடைக்கானல் போகலாம். பிளேசஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேசஸ் இருக்குது அங்கே. ஸோ நம்ம 1 நாள் 2 நாள்லாம் கண்டிப்பாக சுற்றவே முடியாது. மினிமம் குறைஞ்சது ஒரு 15 days ஆர் 1 month வேணும். ஏன்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ்லாம் இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ அங்கே லோக்கல் கைட்ஸு, லோக்கல் பீப்புள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையிலே கொடைக்கானலில் சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக நாங்கள் எங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேக்கை வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக குட்டீஸ்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ லேக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் அப்படி இருந்துச்சு. பயங்கர மிஸ்ட்டு கவர் ஆகி அப்படியே அந்த இது வெரி மார்னிங். ஸோ ஒரு 10 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அப்போயே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, பயங்கர மிஸ்ட்டு. பிளேஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு லேக்கை வாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரையன் பார்க்கு. ஸோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அது. ஸோ அதுலேயே நேராக பிரையன் பார்க் வாக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃப்ளவர் ஷோலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் மியூசிக்கல் சேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு சைட்லேயும். ஸோ ரியலி a wonderful experience.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 to 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ பிலீவ். ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்ட்டு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா. நாங்க இருக்கிற இடமே தெரியாம பக்கத்துல இருக்க ஆள் கூட தெரியல. ஸோ அந்த அளவுக்கு மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது இந்த வீடியோல ஃபுல்லா காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சுத்தமாக ஃபேமிலியே தெரியாமல் வந்துட்டாங்க. அந்தளவுக்கு மிஸ்ட் கவர் ஆரம்பிச்சிருச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃப்ளவர் ஷோவுக்கு வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃப்ளவர்ஸில் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமாக மிஸ்டேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. ஸோ மழையும் ட்ரிஸ்லிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டோம். நேராக அங்கே முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா போட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது எல்லாமே ஒரே ரோலே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்துட்டோம். 5 to 6 போட் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் போட்டில் வந்துட்டு 4 மெம்பர்ஸு. குட்டீஸ் வந்து கட்டிக்கலாம் 2 பேர் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்து ஃபுல்லாக நெக்குலாம் பெடல் பண்ணி கால்லாம் செம்ம வலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெடல் பண்ணேன். ஸோ இருந்தாலும் அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து 3 வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா பெரிய வீடியோ. ஸோ ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த போட்டிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் வீடியோவும் அடுத்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாய் மக்களே, 2வது வீடியோ